டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து தனது எல்லையில் படைகளை பாகிஸ்தான் உஷார்படுத்தியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து தனது படைகளை பாகிஸ்தான் உஷார்படுத்தியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. பாகிஸ்தானின் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புக்கு டெல்லி கார் வெடிப்பில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. முன்னதாக பாகிஸ்தானைச் சேர்ந்த TRF அமைப்பு பஹல்காமில் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருந்திருக்கிறார். கவியரசன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மதுராமி. நேற்றைக்கு தலைநகர் டெல்லியில நடந்த கார் வெடிப்புல 8 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பலர் காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை வருகிறாங்க. இதற்கு பயங்கரவாத அவர்கள் பயன்படுத்திய அந்த அமோனியம் நைட்ரேட் வெடிமருந்து தான் காரணம். அதை பயன்படுத்தி தான் இந்த வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது என விசாரணை மூலம் தெரிய வந்திருக்கக்கூடிய சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட மத்தியத்தை சேர்ந்த அனைவருமே இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும், பொதுமக்கள் உயிரிழக்க காரணமானவர்கள் நிச்சயமாக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில பாகிஸ்தான் தங்களுடைய அந்த வான்வெளியில பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்காக நோட்டாம் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸையும் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நோட்டாம்னா என்ன அப்படின்னா, நோட்டீஸ் டு ஏர்மன்னு சொல்லுவாங்க. விமான ஓட்டிகளுக்கு ஆபத்து அல்லது முக்கிய தகவல்களை சொல்வது அப்படின்னு இதற்கு அர்த்தம். நவம்பர் 11, 12 ஆகிய நாட்களுக்கு இந்த நோட்டாம தற்போது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு தக்க பாடத்தை புகட்டினாங்க. அதுல அதிகம் பயன்படுத்தப்பட்டது நம்மளுடைய ஏர்போர்ட் தான். வான்வெளி தாக்குதல் தான் அதுல அதிகமாக நடந்தது. அதனால இந்த டெல்லி விஷயத்திலையும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படும் சூழல்ல மீண்டும் இந்தியா நம்மளை தாக்குவாங்களோ அப்படிங்கிற அச்சம் பாகிஸ்தானுக்கு எழுந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த நோட்டாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய படைகளுக்கு அப்படின்னா, பாதுகாப்பை எந்த அளவுக்கு நீங்க டைட்டன் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, குறிப்பாக எல்லையோரங்கள்ல பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய சிவப்பு எச்சரிக்கையும் அங்க டிக்ளேர் பண்ணப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. குறிப்பாக விமானப்படை தளங்களை ரொம்ப நீங்க பாதுகாப்பாக வைக்க வேண்டும், அங்க செக்யூரிட்டியை அதிகப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய அலர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் மேல இந்தியா தாக்குதல் நடத்தினாங்க. அதே போல பயங்கரவாதிகளோட இருப்பிடங்கள் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுல இருந்தே இன்னும் அவங்க மீண்டு வரல. மறுபடியும் சேதமடைஞ்ச ஏர்பேஸ செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதெல்லாம் நடந்துட்டதா சொல்றாங்க. இருந்தாலும் கூட இப்ப கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஏர்பேஸையாவது காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கெல்லாம் செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போல இந்தியா தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு பாகிஸ்தான் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்துதான் இந்த நோட்டாம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விமானப்படையில இருக்கக்கூடிய போர் விமானங்களை தயார் நிலையில வைக்கணும், அதே போல 24 மணி நேரமும் ஒரு நிமிடம் கூட விடாம கண்காணிக்கணும், நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இந்த அளவு நடக்காம பார்த்துக்கணும், குறிப்பாக எல்லையோரங்கள்ல நிலைமை எப்படி இருக்குன்றத நீங்க ரவுண்ட் த கிளாக் கண்காணிக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் படைகளுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதாக இன்ஃபர்மேஷன் வெளியாயிருக்கு. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.